கிட்ட வராத, ஒழுங்கா வெளியே போயிடு. இல்ல அப்படியே உன்ன ஆளை காலி பண்ணிடாதம்மா. சொல்றத கேளு, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஒழுங்கா போடா. மீனாட்சியை நினைச்சா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன நீ தேவையில்லாம பயப்படாத. ஜீவா விளையாட்டு பையனா இருந்தாலும் நல்லவன் தான். கண்டிப்பா மீனாட்சிய நல்லபடியா பாத்துப்பான். அவங்க சூப்பரா வாழ்வாங்க. இந்நேரம் பேசி எல்லாம் சரியா இருக்கும். நம்ம பேசாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன தேடு பார்த்தேனே நீ. ஐயோ அம்மாச்சி 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 வாங்க. முதல்ல நீங்க கொஞ்சம் இங்கே இருங்க. நான் உள்ள போய் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். பேசிட்டு இருக்காத போ. சரி சரி. மீனாட்சி, டேய் இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா முடிவெடுக்கிற. நீ தாண்டா தப்பா இருக்க. உனக்கெல்லாம் 3 மாசம் டைம் கொடுத்ததே தப்பு. அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சுல உனக்கு. ஏய் இல்ல மீனாட்சி, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒரு அப்பாவி. யாரு நீயா? நீ யாருன்னு இப்பதானே எனக்கு புரியுது. அம்மாச்சி உள்ள யாருமே இல்ல. முதல்ல இந்த பை எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டு நான் படுத்துறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உண்டு என்ன பண்ணிடுங்க. கிட்ட வராத, ஒழுங்கா வெளியே போயிடு. ஐயோ வேணாம் மீனாட்சி, வன்முறைய கையில் எடுக்க கூடாது. நல்ல பொண்ணு, குட் கேர்ள்ல, அது மட்டும் கிட்ட நெருங்குன உன் குடல வெளியே எடுத்துருவேன். ஐயோ பத்திரக்காளி, நீ சொன்னா செஞ்சிருவம்மா. மீனாட்சி, குட் கேர்ள்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளமா. இங்க பாரு, நான் எதுவுமே பண்ணல. என்னைய சிக்க வச்சுட்டாங்க ஐயா. யாரு நீயா? மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன் ப்ளீஸ். சொருவிடுவேன் ஜீவா, வெளியே போ. வெளியே போடா. வேணாம் 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 போடா. மீனாட்சி, வெளியே போ. மீனாட்சி குத்திடுவேன். கீழே போட்டுரு மீனாட்சி. வெளியே போடா. ஹலோ, நான் தேவி பேசுறேன். அம்மாச்சி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். என்ன? ஹலோ, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. நேத்தி மிகப்பெரிய கண்டத்துல இருந்து உங்க வீட்டு மருமவளை நான் காப்பாத்திட்டேன். கண்டத்துல இருந்தா என்னாச்சு? மீனாட்சிக்கும் அந்த விளங்காத ஜீவா பயலுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க இருந்தது. அப்படியா? ஆமாங்க. நான் கொஞ்சம் அசந்திருந்தாலும் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருப்பாளுங்க. அப்படி எதுவும் நடக்கல? இல்ல இல்ல இல்ல, நடக்கல. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இத நடத்தி முடிச்சிடலான்னு முயற்சி பண்ணிருக்காங்க. நல்ல வேலைங்க, முன்னாடியே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் தடுத்துட்டேன். நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுக்கு மீனாட்சி எப்படி ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னா? அவளை கட்டுப்படுத்துறதுக்குன்னு அவ ஆத்தாக்காரி ஒருத்தி இருக்காளே, சுமதின்னு. இது அவங்க பண்ண வேலையா? ஆமாங்க. என் மருமவ சக்திக்கெல்லாம் அம்புட்டு தைரியம் கிடையாது. இவதான் நல்லா ஏத்தி விட்டுருக்கா. அவ புத்தி எப்படி இருக்குன்னு பாத்தியல்ல. அதனாலதான் அவ கூட வாழ முடியாம அவ புருஷங்கார ஓடி போயிட்டான். அவனே ஒரு குடிகார பயலாம். சரி, அதை விடுங்க. நமக்கு ஆக வேண்டியதை பார்ப்போம். அவங்க இந்த அளவுக்கு மூவ் பண்றாங்க, இனிமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இனிமே நான் உஷாரா இருப்பேன். அக்கா தங்கச்சிங்க 2 பேரையும் இங்க தள்ளி விடலான்னு அந்த சுமதி நினைச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு அந்த மீனாட்சி இங்க இருக்க கூடாது. உங்களுக்கு அவ உங்க வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? அதை மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும். பேசின மாதிரி மீதி 30 லட்சத்தை நான் கொடுத்துறேன். சரி சரி, அதெல்லாம் நீங்க சரியா செஞ்சிருவீன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த ஜீவா பையகிட்ட இருந்து சீக்கிரமா மீனாட்சியை பிரிக்கிற வழிய பாக்குறேன். அதுக்கு அப்பப்போ உதவி தேவைப்பட்டா சொல்றேன்.
அதை மட்டும் நீங்க செஞ்சிருங்க போதும். என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் செய்யறேன். சரிங்க. அம்மாச்சி அந்த வைர மோதிரத்தை ஞாபகப்படுத்திக்க வேண்டியதானே? ஏய், காசுலயே குறியா இருந்தா நம்ம மரியாதை இறங்கிரும். அதெல்லாம் அந்த ஆள் தருவான். முதல்ல இந்த வீட்ல இருந்து அந்த மீனாட்சியை விரட்டுற வழிய பார்க்கணும். கண்ணுல விளக்கண்ணைய விட்டுக்கிட்டு நாம பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கு தெரியாம நடத்தினாலும் நடத்திடுவாங்க. ஆமா ஆமா, அப்ப சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு யோசிங்க. இவன் ஏன் கால் பண்றா? எடுத்தா சிக்கல் தான். ஏங்க சொல்லுத்தேனே, சாப்பிடலாம் வாங்க. நீ போத்தேனே, நான் வந்துடுறேன். நீ போ. ம். ஏங்க யாரோ கால் பண்றாங்க. அது நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது, பேசுங்க. ஏய் இல்ல, முக்கியமான கால்னா நான் பேச மாட்டேனா? நீ போத்தேனே, நான் வந்துடுவேன். சரி, உங்க அப்பா வீட்ல இல்ல, நமக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி வச்சிருக்கேன், பட்டுன்னு வாங்க. ஆ அக்கா, யாருக்கு அது? என் ஹஸ்பண்ட். அப்ப அவங்க அவங்களோட வைஃப்.